குஜராத் சோமநாதர் கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு. கோயில் வளாகத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைக்கும் மலர் தூவி மரியாதை. அனைத்து இந்திய மொழிகளுக்கும் சம உரிமை அளிப்பதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். தமிழ்நாட்டில் சிலர் அரசியல் நோக்கங்களுக்காக தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாக பேட்டி. திமுக தலைமையிலான கூட்டணியில் விரிசல் விழாது, அவர்களின் ஆசையில்தான் மண் விழும். அண்மையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய வீடியோவை தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட முதலமைச்சர். கருத்தியல் கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய எங்களுக்குள்ள கருத்து மாறுதல் வரும், ஆனால் விரிசல் வராது. எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து எரிச்சலோடு இதுல விரிசல் வருமானு சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய ஆசையில தான் மண் விழுமே தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லாத போது அனைத்து கட்சி கூட்டம் வீண். மக்கள் பிரச்சினைகள் பற்றி பேச அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினால் பங்கேற்போம் என அண்ணாமலை அறிவிப்பு. அனைத்து கட்சி கூட்டம் எது கூப்பிடுறாங்கன்னு தெரியாம எப்படிங்க போறது? அங்க தொகுதி மறுசீரமைப்புக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க ஐயா. தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அது எப்ப வருதோ வரட்டும். அது 2026 வருதா 29 வருதா மறுசீரமைப்பு. நம்ம தெல்ல தெளிவா சொல்லியிருக்கோம், விகிதாச்சார அடிப்படை. பிரதமர் அவங்க சொல்லிட்டாங்க, உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க. இப்ப அனைத்து கட்சி கூட்டம் நாளை காலையில சட்டம் ஒழுங்குக்காக கூப்பிட்டோம். நாங்க போய் அறிவாலய வாசல்ல இருந்து உள்ள போறோம் செக்ரட்டரியேட்டுக்கு. நாளைக்கு காலையில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எப்படி குறைக்கிறது, அனைத்து கட்சி கூட்டம் நாங்க போறோம். துறைக்கு பொருந்தாத அமைச்சராக சேகர் பாபு பதவி வகித்து வருகிறார். அமைச்சர் முன்வைத்த விமர்சனம் குறித்த கேள்விக்கு அண்ணாமலை பதில். சேகர் பாபு அவர்களை பொறுத்தவரை அந்த துறைக்கு பொருந்தாத ஒரு அமைச்சராக, முதலமைச்சர் அந்த வண்டியில போகும்போது டிஃபெண்டர் வண்டியில போனா சைட்ல தொங்கறதுக்கு மட்டும் ஒரு அமைச்சர் இருக்காரு. நாங்க தொடர்ந்து கேள்வி கேட்டோம். எதற்காக தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது? எதற்காக பெண்களின் மீது, குழந்தைகள் மீது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அதிகமாகுது? அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்றது. அதனால சேகர் பாபு அவர்கள் வேணா நானே டிக்கெட் போட்டு நான் எங்கெல்லாம் வேலை செஞ்சனோ, காவல்துறை கண்காணிப்பாளராக அல்லது டிசிபியா, அந்த இடத்துக்கு அனுப்புறேன். நானே ஃப்ரீ டிக்கெட் போட்டு ஒரு போய் சுத்தி பார்த்துட்டு வந்து நான் செய்த பணியை பற்றி அவர் குற்றம் சொல்றாரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் உள்ளிட்டவற்றை கனிமொழி ஏன் கண்டிக்கவில்லை? தன்னை பற்றி திடீரென விமர்சிக்கும் கனிமொழி மற்ற சம்பவங்களுக்கு ஏன் வாயை திறப்பதே இல்லை என்று சீமான் கேள்வி. நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவங்களா வாய் திறந்தது எங்கே? அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமைக்கு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு 9வது படிக்கிற பிள்ளையா 4 வாத்தியார்கள் சேர்ந்து கற்பமாக்குனாங்களா? அதுக்கு வாய் திறந்தது? மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8-10 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சானே, அதுல உங்க கருத்து என்ன? தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை ஆசிரியர் தாளாளர்கள் துன்புறுத்துவதில் உங்க கருத்து என்ன? 3 வயது குழந்தைய மயிலாடு அது வன்புணர்வு செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில் அடிபட்டு கண்ணு சிதைஞ்சு போயிருக்குது, அதுல உங்க கருத்து என்ன? நடிகையின் திருமண மோசடி விவகாரத்தில் என்னை பாலியல் குற்றவாளி என சொல்ல நீங்கள் யார்? என்னை பற்றி பேச மற்றவர்களுக்கு என்ன யோகியதை இருக்கிறது என சீமான் ஆவேசம். தன் அருகே பெண்கள் அமர்ந்திருக்கும் போதே மற்றொரு பெண்ணை பற்றி சீமான் இழிவாக பேசுவதாக செல்லூர் ராஜு விமர்சனம். பெண்களை மரியாதையுடன் பேச வேண்டும் என பேட்டி. பாமகவையே கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள முடியாத அன்புமணியா தமிழகத்தை கண்ட்ரோல் செய்ய போகிறார்? காவல்துறையை தன்னிடம் கொடுத்தால் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தி விடுவதாக அன்புமணி பேசியதற்கு அமைச்சர் சேகர் பாபு பதில் கேள்வி. 10வது படித்த ஆளும் கட்சி நிர்வாகி ஒருவர் IAS, IPS படித்தவர்களை மிரட்டுவதுதான் திராவிட மாடலா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. உயர் அதிகாரிகளை மிரட்டிய திமுக நிர்வாகி மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. திமுக கூட்டணி உடையும் என்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் எதிர்பார்ப்பு நிறைவேறாது. சென்னையில் பேட்டியளித்த திருமாவளவன் கருத்து. அரசியல் கேள்வியில கேளுங்க. ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு? 10 மாசத்துல திமுக கூட்டணி உடைஞ்சிரும் சொல்றாரு. அந்த அளவுக்கு திமுக கூட்டணி அது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாது என்பது அவருக்கே தெரியும். தமிழகம் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை தொடக்கம். 3316 தேர்வு மையங்களில் 8,21,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர்.
நாளை தொடங்கும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதும் மாணவ செல்வங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. பதற்றம் இன்றி உற்சாகத்துடன் தேர்வுகளை எதிர்கொள்ளுமாறு வேண்டுகோள். இசைஞானி இளையராஜா வீட்டில் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். லண்டனில் வரும் 8ஆம் தேதி சிம்பொனியை அரங்கேற்ற உள்ள நிலையில் நடிகர் கமலும் இளையராஜாவை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டோ ஷூட் நடத்தி வருகிறார். தேனி மாவட்டம் வடபுதுப்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுக ஒரு திட்டத்தையாவது இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வந்ததா? இல்லை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் போட்டோ ஷூட். சென்னை அருகே சாலையோர டிஃபன் கடைக்கு சென்ற ஹிந்தி நடிகர் சோனு சூத் கடையில் இருந்த பெண்ணுடன் பேசியபடி உடன் வந்தவருக்கு தோசை சுட்டுக் கொடுத்தார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் 2வது நாளாக வெள்ளம். காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தடுப்பு வேலிகள்.